வியூஎஸ், நீங்கள் கூலண்ட் ஆயில் இல்லாமல் நீங்கள் வண்டியை ஓட்டிட்டீங்கனாலோ இல்லை கூலண்ட் ஆயில் இருந்து வாட்டர் பம்பு, தெர்மோஸ்டாட்டு, ரேடியேட்டர் ஃபேனு, ரேடியேட்டர் அந்த ஃபின்ஸு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்து கூலண்ட் ஆயில் சர்க்குலேஷன் சரியாக எஃபிஷியண்டாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டாலும் என்ன ஆகுனா உங்களுடைய கம்ப்ளீட் என்ஜின் ஓவர் ஹீட் ஆகி உங்களுடைய என்ஜின் ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சு, என்ஜின் ஹெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு மெக்கானிக் சொல்லுவார். அப்படி சொன்னார்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த என்ஜின் கேஸ்கெட்டு இதை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். பிறகு இந்த என்ஜின் ஹெட்டை ஃபேஸிங் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த என்ஜின் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸிங் பண்ணிட்டு இந்த என்ஜின் வால்வ் எல்லாமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் இதையுமே ஃபேஸிங் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோ வேலையை நீங்கள் செஞ்சுதான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்க முடியும். இது வந்து ஒன்லி மெக்கானிக் மட்டும் பண்ணுறதில்ல, மெக்கானிக் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மெஷினிங் கொடுத்து அங்கே ப்ராசஸ் பண்ணி எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கூலண்ட் ஆயில் எல்லா நேரம் இருக்கான்னு பார்த்துருங்க. டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன் வந்துச்சுன்னா உடனே என்ஜின் ஆஃப் பண்ணுறேங்க. சரியா? ஹோப் இந்த வீடியோ கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.